வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தல்களிலும் நாடாளுமன்ற தேர்தல்களிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகிலுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் நடந்து முடிந்த 2016 தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்த 4.5 லட்சம் வாக்காளர்களுக்கு இந்த பொதுக்குழு வாயிலாக நாம் தமிழர் கட்சி நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எதிர்வருகிற உள்ளாட்சி மன்ற தேர்தல்களிலும் அடுத்து வருகிற பாராளுமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக பதவியேற்றிருக்கிற மாநில அரசு தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்.